25/6/1772 அன்று நள்ளிரவு பூஜையில கலந்து கொள்ள காளையார் கோவிலில் குடிகொண்டிருக்கும் காளீஸ்வரரை தரிசிக்க தன் இளைய மனைவி கௌரி நாச்சியாரோட முத்தொடுகுநாதர் கோவிலில் தங்கியிருக்கார். கோவிலுக்கு வெளியே சிறு படை இருந்தது. திடீரென்று கோவிலை சுற்றி தளபதி பான்சோரோட பெரிய படை சுத்தி வளைக்குது. நேரில் மோத தைரியம் இல்லாம நட்டு ராத்திரியில் இறைவனுக்கு பூஜை செய்யும் போதா வந்து தாக்குவது அப்படின்னு குமுறிய முத்துவடுகநாதர் கும்பினி படையோடு மோதுறாரு. பான்சோர் பீரங்கியோடு வந்திருந்தான். அதன் முன் வாழ்வீச்சு எடுபடவில்லை. கடும் போரில் பல வெள்ளைய தலைகளை பறித்த முத்துவடுகநாதர் அப்போரில் மனைவியுடன் வீர மரணம் அடைகிறார். பகலில் படை நடத்தி போர் நடத்தாமல் இரவில் ஆந்தைகள் போல வந்து போர் நடத்தி தன்னோட கணவரின் உயிரை பறித்து விட்டார்களே அப்படின்னு கோபம் கொண்ட வேலுநாச்சியார் சிவகங்கை மீது படையெடுக்க சொல்றாங்க. அப்போது உடனிருந்த தாண்டவாய பிள்ளை, இப்போது மோதுவது சரியான தருணம் அல்ல. உங்களை கொல்ல பெரும்படையோடு வந்து கொண்டிருக்கிறான். அவனோட போரிட்டால் உங்களுக்கு மரணம் நிச்சயம். தன்னோட கணவரின் உயிரை பறித்த பான்சோரை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கோபம் கொள்றாங்க வேலுநாச்சியார்.